அங்கிள் அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிளான போட்டு சிந்து இவனுக்கு எதிராக ஏவி விட்டு 2 பேரையும் மோத விட்டு அப்படியே அஸ்வந்த் சொன்ன மாதிரி அப்படியே சச்சக் சச்சக் 2 துண்டு பேப்பர் எடுத்து அப்படியே அடக்கம் பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ணிட்டு அப்படியே சச்சக்கு வச்சு ஆமா அடக்கம் ஆமா பண்ணி ஆமா அடக்கம் பண்ணி புதைச்சு காரியம் பண்ணிருவேன் அவன். அடுத்து கிரி வந்து 16ஆம் நாள் கழிச்சு 16ஆம் நாள் காரியம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு ஒரு கருத்து போட்டுருவாங்க. பிசாஸ்லாம் இருக்கு, அதுல ஒரு பேமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். அதான் பின்புலன். அந்த எபிசோட வந்து அந்த அந்த எபிசோட மட்டும் என்னால மறக்கவே முடியாது. நம்ம ராசப்பாவோட பின்னாடி போய் அந்த மாஸ்க் போய் சொருகிக்கிறோம். சொருகிட்டு அந்த மாஸ்க் கலட்டவும் முடியாம இது பண்ணவும் முடியாம ராசப்பா அது சரியான எபிசோட். நீங்க ஹை டியூட்ஸ், நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுட்டி டிவி கார்ட்டூன்ஸை பத்தி இருக்க போகுது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க டியூட்ஸ் வீடியோ கூட போயிடலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホバカஇப்போ உள்ள கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பிரைட்னஸ் ஒரு மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் ஒரு மாதிரி சரியில்லை பாக்குறதுக்கு. ஸ்டோரி லைனாவும் சரி ஃபன்னியாவும் சரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த காலத்து கிட்ஸ் எல்லாம் எப்படி அதை பாக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா பழைய 90s கிட்ஸும் சரி ஏர்லி 2K கிட்ஸும் சரி இந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்து பார்த்த வச்ச கார்ட்டூன் சொல்லலாம். ஸோ அந்த கார்ட்டூன் பேரு வேற எதுவும் இல்லை, ஜாக்கி சானின் சாகசங்கள். ஸோ ஓகே டியூட்ஸ், இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நிதிஷ், இப்போ என்னோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் சீரிஸ் பத்தி, இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கட் அடிச்சு பார்த்ததெல்லாம் உண்டு இந்த இதுல. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்டா இருப்பாரு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் என்கேஜிங்கா நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ உள்ள டயத்துக்கு இப்பயும் நான் திரும்பி பார்க்கணும்னு நினைச்சா கூட உட்காந்து நான் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் சீரிஸ் இது. ஸோ இப்போ நிதிஷ் அண்ட் நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த கார்ட்டூன்ல என்னதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், நல்லா இருக்கும். நான் வந்துட்டு எப்படி பாக்குறேன்னா அந்த 5:30 to 6:30 அப்பதான் அந்த கார்ட்டூன் வந்து போடுவாங்க. அப்போ நான் வந்து சில டைம் நான் டியூஷனை வந்து கட்டையெல்லாம் போட்டிருக்கேன். சில டைம் நிறைய தடவை டியூஷன் லேட்டாக தான் போவேன். எங்கள் அம்மா சொல்லியம்மா ஜாக்கி சார் இந்த ஒரே ஒரு எபிசோட விட்டு முடிட்டுமா, அதை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேம்மா. எனக்கு வந்து அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். சில டைம்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த மந்தர்கள் இருக்கட்டும், அதில் உள்ள கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட். ஜாக்கி ஜான் வந்து நான் பார்த்ததுலேயே வந்துட்டு இன்னொன்று சொல்லணும்னா வந்து நம்ம ஜாக்கி தான் வந்துட்டு ஸ்டென்ட் சீனை வந்துட்டு ஃபன்னாக கட்டக்கூடிய ஒரு ஆள். அதை நான் வந்து எப்படி நான் படத்துல பார்த்தனோ அதே தான் வந்து கார்ட்டூன்லயும் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த சண்டையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் தலைவா என்ன தலைவா அதே மாதிரி இருக்கு அப்படி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஃபீட்பேக்னு சொல்ல முடியாது. நான்லாம் 10க்கு 10 கொடுத்துருவேன். இதுக்கெல்லாம் 10க்கு 12 கொடுப்பேன். நான்லாம் அந்த அளவுக்கு இது வந்து எதை வேணாலும் இது பண்ணலாம். ஜாக்கி ஜான் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட். அது அஸ்வந்த் நீ சொல்றா. ஜாக்கி ஜானை எனக்கு எப்படி பிடிக்கும்னா லைக் சின்ன வயசுலலாம் வந்து படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ வந்து லைக் வந்து ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லைக் நித்தி சொன்ன மாதிரின்னே வச்சுக்கோமே அப்படியே நல்லா இருக்கும். லைக் அப்படியே லிட்டரலாக ஒரு பிசுறு மாறாமல் அந்த அனிமேட்டட் சீரீஸில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேஸ் கட்ல இருந்து லைக் அந்த எப்படி அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி நம்ம ஜாக்கி ஜானை வந்து வடிவமைக்கணுமோ அந்த மாதிரி சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா லைக் வந்து எந்த ஆக்டர்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வந்து இருந்திருக்காது. லைக் வந்து மிஸ்டர் பீனுக்கு வந்து எப்படி ஒரு கார்ட்டூன் ஒரு இது கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம மிஸ்டர் பீன் வந்து ஒரு எபிசோட்ஸ்லாம் வரும்ல லைக் சீரிஸ் மாதிரி, அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு அனிமேஷன் ஒரு கார்ட்டூன் சீரிஸுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாக்கிக்குமே எப்படி இருக்கும்னா லைக் வந்து ஒரு அவரோட ரியல் லைஃப் ஸ்டண்ட் அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரியே வந்து ஒரு கார்ட்டூன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படத்துல பார்த்துருப்போமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த கார்ட்டூன் சீரீஸ்ல அப்படியே லிட்டரலா வந்து செம்மையா கொண்டு வந்திருப்பாங்க. லைக் ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணுவாங்க. லைக் வந்து என்ன சொல்ல, இது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரியே இருக்காது. லைக் வந்து ஒரு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு பாக்குற மாதிரி ஒரு அமேசிங்கா இருக்கும். எங்களோட நாஸ்டாலஜிக் ஒரு கார்ட்டூன்னா அது வந்து ஜாக்கி ஜான் சொல்லலாம். சுட்டி டிவில வந்து போட்டிருப்பாங்க. நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் வந்து சொல்லல, அதுதான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு நான்லாம் வந்து ஒரு சரியான ஃபேனு. அதுக்கு வந்து எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல மியூசிக் டைரக்டர் யார் போட்டா சொல்லிட்டு. அந்த ஸ்டோரிக்குள்ள போற அந்த மியூசிக்கா இருக்கட்டும் ரொம்ப வந்து ஸ்டோரியோட மேட்சா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு லாஸ்ட்ல வந்து போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து லிட்டரலா சொல்றேன்னா அதெல்லாம் வெறியா இருக்கும். அதெல்லாம் நான் வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ஒரு
நமக்கு ஒரு இதுவா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்ட்ரி தீம் ஆமா. ஒண்ணு வரும். நம்மால வந்து அந்த இருக்கிற எல்லா இதுல இருந்து தம்பி வந்துட்டு இருப்பாரு. சுத்தி ஷேடோ கான்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங்ல உள்ள தீமை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 அதிசயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து இருக்கிற 7 அதிசயத்தையும் காமிச்சிருப்பாங்க. நம்ம அதுல வந்து சறுக்கு மரம் மாதிரி சறுக்கி வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் தீம், அப்புறமேட்டு ஸ்டோரி போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் தீம், அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் வந்து இது அந்த சீரிஸ் வந்து முடிஞ்ச பிறகு ஒரு தீம். மூணுமே வந்து பேக்ரவுண்ட் வைஸா இருக்கட்டும், அதுல உள்ள சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமா இன்னொன்னு சொல்றேன், கேரக்டர் கொடுத்துருக்க வாய்ஸ், அதுக்கு நான் வந்து ஒரு அடிமைனே சொல்லலாம். அந்த வாய்ஸ் தான் தரமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க அம்மாலாம் உட்காந்து பாப்பாங்க. அதை என்ன சொல்லணும் ஜாக்கி சான். ஓகே, ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் சொல்லிட்டேன். சரி ரைட். சரி அவ்வளவு இப்போ இருக்குடா. பாத்தீங்கன்னா சரி சரி வாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுல யார் யார் இருக்கா, ஸோ என்னென்ன கேரக்டர் இருக்காங்க, ப்ரோட்டகனிஸ்ட் சரி ஆன்டகனிஸ்ட் சரி யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் ரோல்ஸ்லாம் ஆக்சுவலா வந்து இந்த கார்ட்டூனே வந்து யாருக்காகனா நம்ம ஜாக்கிக்காக தான், அதாவது ஜாக்கி சான். ஸோ மெயின் ரோல் அண்ட் ஹீரோவே வந்து நம்ம ஜாக்கி தான் வந்து ரோல் பிளே பண்றாப்ல. அதுக்கப்புறம் ஜாக்கிக்கு வந்து அன்னை பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருமே வந்து மெயின் ரோல் தான். ஸோ அந்த கேரக்டர் பேரு ஜூலி. இந்த ஜூலின்ற கேரக்டர் எப்படி இருக்கும்னா லிட்டரலா வந்து சேட்டை பண்றதுலயும் சரி, ஜாக்கி பேச்ச மதிக்கவே மதிக்காது. ஜாக்கி எங்க போனாலுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. நோ மர்சி அந்த மாதிரி இருக்கும் ஜூலி. நோ மர்சி. ஆமா. அடுத்து வந்து ஜாக்கி வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு மலையில ஒரு காடு ஃபாரஸ்ட் இப்போ ஏதோ ஒரு பழங்கால ஒரு டெம்பிளுக்கு போய் அங்க பழங்கால பொருளை தேட போறாப்லனா எப்படி தெரியாது, ஒரு என்ன சொல்ல, ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போற மாதிரி இருக்கும். ஜூலிக்கு மட்டும் ஆமா எப்படியோ அந்த சூட் கேஸ்ல எதுலயாச்சும் ஒண்ணு உட்காந்து வந்துடும். இப்படிதான் செட்டப் பண்ற கேரக்டர் தான் ஜூலிலாம். லைக் வந்து இது வந்து ஜாக்கி ஜானோட அண்ணன் பொண்ணுன்ற ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கிள் தான் வந்து எல்லாமே அதாவது மந்திர தந்திரங்கள்ல வந்து அப்படியே நாட்டியம் ஆடுவாப்ல நம்ம அங்கிள் தான். அப்புறம் வந்து இதுல வந்து இன்னொரு கேரக்டர் என்னன்னா, ஒரு ஆன்டி வில்லன் சொல்ல முடியாது, ஒரு வில்லன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து வில்லன் கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம லைக் வந்து நெகட்டிவ் ரோல்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ரோலுக்கு வந்திருப்பாப்ல. அவர் தான் நம்ம பீமா. வந்து பீமா பாத்தீங்கன்னா பல்கா அப்படியே வந்து லைக் இந்த படத்துல போற மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாப்ல. ஆளு பார்க்க மொரட்டா செம்மையா இருப்பாப்ல. இதுல வந்து ஊடால லைக் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வர ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு சில பாசிட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா கள்ளிராணி. ஸோ இந்த கள்ளிராணியும் அப்புறம் வந்து பைல்வான்னு சொல்லலாம். இந்த கள்ளிராணி வந்து எப்போ மீட் பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து ஜாக்கியும் அப்புறம் கள்ளிராணியும் ஒரு இடத்துல வருவாங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஒரு இடத்துல ஜாக்கி ஜான் வந்து வருவாப்ல. வரப்போ அங்க கள்ளிராணி வந்து ஒரு டைமண்ட் ஆட்டையை போட வருவாப்ல. ஆனா ஜாக்கி வர்றது வேற விஷயத்துக்காக, ஆனா கள்ளிராணி வர்றது ஒரு டைமண்ட் ஆட்டையை போடுறதுக்கு. அது வந்து என்ன எபிசோட்னா அந்த பேப்பர் மாதிரி ஒருத்தர் வந்து மாறிட்டு இருப்பியா. ஆமா, அந்த எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் கள்ளிராணி பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த எபிசோட் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. எஸ், இந்த எபிசோட்ல தான் கள்ளிராணியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பைல்வானை எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, பைல்வான் வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்லர். லைக் வந்து மண்டையில முகமுடிலாம் போட்டு, ஆனா பைல்வான்ட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பைல்வான் என்னைக்குமே யாருக்காகவே முகமுடியை கழட்ட மாட்டான். முகமுடியை கழட்டினாலே பைல்வான் அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி அப்படியே என்ன சொல்ல, புல்லுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன அப்படி தட்டி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம பைல்வான் முகமுடியை தொட்டாலே பைல்வானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்படிலாம் இருக்கும் இந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் ரோல்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவ் ரோல்ஸ் வந்து ஒரு சில பேர் இருக்காங்கன்னா, நெகட்டிவ் ரோல்ஸ் ஒரு பேர் இருக்காங்க. நீ ஒரு ஆளு சொல்லாம விட்ட, கேப்டன் பிளாக். ஆமால, லைக் வந்து இவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரோல்ஸ்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல்ஸ்க்கு டக்குன்னு போயிட்டேன் பாத்தீங்களா. முக்கியமான ஆளே இவர் தான். லைக் வந்து எப்படி மார்வலுக்கு ஒரு நிக் ஃபியூரியோ, லைக் இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல நம்ம கேப்டன் பிளாக், அவங்களுக்கு வந்து செக்ஷன் 13 சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த கேப்டன் பிளாக் எப்படி மீட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து காமிச்சிருவாங்க நம்ம கேப்டன் பிளாக். ஆமா, நீயா அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்கி ஜான் வந்து ஒரு பழங்கால பொருள் எடுத்துட்டு வருவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம வால்டர் வெற்றிவேலோட ஆளுங்களா வருவாங்க. அதுக்கப்புறம் லைக் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் தான் நித்தி சொல்லுவான். ஸோ இப்ப நடக்கிறப்போ இந்த சம்பவங்கள்லாம் வந்து ஒரு கிளாஸ் நடக்கும். கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிள்கிட்ட வந்து லைக் வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு வந்து பத்திரமாயிங்கன்னு சொல்றப்போதான் வந்து கேப்டன் பிளாக்கை மீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பூத்துக்குள்ள போவாரு நம்ம ஜாக்கி.
பூத்துக்குள்ள போறப்ப என்ன ஆகும்னா அந்த பூத்து கிரிட்டு இழுத்துட்டு போய் அதுல செம்மையா இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படி ஃபாஸ்டா அப்படி போகும். அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே போய் பார்த்தா ஒரு வந்து அண்டர் கிரவுண்ட் ஏஜென்சியே இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம செக்ஷன் 13. அந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கும். ஆனா வந்து செக்ஷன் 13 மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமா. சோ நிதிஷ் ஆக்சுவலா வந்து நம்ம செக்ஷன் 13 வந்து வந்துட்டோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்னு சொன்னேன், ஒரு கிளாஸ் நடக்கும்னு சொன்னேன். அதுல வந்து நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது யாருன்றத சொல்லிரு. அவங்க தான் டார்க்கன் குரூப். அந்த குரூப்போட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வால்டர் வெட்டிவேலு. அதுல ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேர்ல 3 பேர் வந்துட்டு தரமான கேரக்டர். நம்ம ராசப்பா, அப்புறம் செந்தில், அப்புறம் வந்து சங்கர், அப்புறம் வந்து இருக்கிறே நம்ம வந்து கோகு மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்ம டிராகன் பால்ல வர கோகு மாதிரி பண்ணிருப்பாங்க. அவன் தான் நம்ம ஆக்கு. இன்னும் சில கேரக்டர் இருக்கு. சிண்டு வந்து எனக்கு ஆம்பளையா பொம்பளையானு இந்த வரைக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா பொம்பளை வயசு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இதுல பார்த்து ஆம்பளை வயசு கொடுத்துருப்பாங்க. சிண்டோட மகன். அப்புறம் வந்து டிராகோ வந்து சில டைம் அம்மானு கூப்பிடுவேன், சில டைம் அப்பான்னு கூப்பிடுவேன். டப்பிங் அந்த மாதிரி மாத்திப்பாங்க. ஆனா அது நல்லா தான் இருக்கும். இன்னொன்னு சொல்லலாம், நம்ம மாயாவி பாத்தீங்கன்னா நம்ம ராசப்பா, அப்புறமேட்டு வந்துட்டு சங்கரு, அப்புறம் செந்தில், அப்புறம் ஹாக்கு இருப்பாங்க. அதுல வந்து அவங்க பேரை வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா சுப்பினி, சப்புனி, மங்கினி, கொண்டையா பேரே வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த விட்டுட்டேன். அதுல மாயாவி என்ன பண்ணிடும்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்தி வந்து வேற மாதிரி மாத்தி விட்டுருவா. ஆமா, அவங்க பேரே வந்து அதுல வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எப்படி ராசப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரோட கையாளு மாதிரி பாத்து, ஆனா அவங்களும் கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா வந்து மாயாவி கேங்ல போனா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க பாக்க ஹாக்கு கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்ம கேரக்டர் விகடநாதன். இன்னொரு ஒரு தரமான கேரக்டர் வந்து விகடநாதன் வந்துட்டு ஒரு மாஸ்க் தான். மாஸ்க வச்சுட்டு ஆளு வந்து நம்மள பயமுறுத்திடுவாரு. எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு இது இருக்கும்ல, ஒரு பொம்மை, அதான் விகடநாதன். திஷ்டி பொம்மை அதான் விகடநாதன். எனக்கு சில டைம் வந்து எங்க வீட்டுக்கு வெளில மாட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விகடநாதன் தான் சொல்லியாத, நான் திஷ்டி பொம்மை சொல்ல எனக்கு வாயில வராது. இன்னொன்னு சொல்லணும்னா வந்துட்டு நெகட்டிவ் கேரக்டர் வந்துட்டு டிராகோவோட கேரக்டர் வந்து சரியான கேரக்டர். சிண்டோட மகன், நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிண்டோட மகனா எதுனே தெரியாது. சில டைம் அது வந்து அம்மானு கூப்பிடும், அப்பான்னு கூப்பிடும். அது வந்து ஒரு டிராகன் கேரக்டர். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து அதுல உள்ள நிறைய நெகட்டிவ் கேரக்டர் இருக்காங்க. நிறைய பேய் பிசாசுலாம் இருக்கு. அதுல ஒரு பேய் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அதான் பின்புலன். அந்த எபிசோட வந்து அந்த எபிசோட மட்டும் என்னால மறக்கவே முடியாது. நம்ம ராசப்பாவோட பின்னாடி போய் அந்த மாஸ்க் போய் சொருகிக்கிட்டு அந்த மாஸ்க் கலட்டவும் முடியாம இது பண்ணவும் முடியாம அது சரியான எபிசோடு. நீங்க எந்த எபிசோட பார்க்காம இருங்க, அந்த எபிசோட மட்டும் பாருங்க. நான் இப்ப கூட பாப்பேன் இந்த எபிசோட் போட்டேன். அது சரியான, அது பேரு பின்புலன். அவனோட பேரு பின்புலன் தான். பின்னாடி மாட்டிக்கிறாரு கரெக்டா. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும்னா இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா சிண்டுவை சார்ந்தவர்கள். ஓகேவா? அடுத்து வந்து இந்த விகடநாதனை சார்ந்தவர்கள். இந்த விகடநாதன் சார்ந்தவர்கள் ஃபுல்லாமே வந்து மாஸ்கா இருப்பானுங்க. இந்த சிண்டுவை சேர்ந்தவங்க ஃபுல்லா அரக்கைங்களா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பென்டன்ல எல்லாம் அந்த நல்வாய்டு ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்கள ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. பேர் மறந்து போச்சு. இவங்கள ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. லைக் வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியை வச்சுதான் அது பார்க்க எப்படின்னா அந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி இருக்கும். பார்க்க அந்த மாதிரி இருக்கும். ப்ளூ கலர்ல இருக்கும் ரூபிக்ஸ் கியூப் மாதிரி. அது ஒவ்வொரு கியூபுக்கும் ஒவ்வொரு சாவி இருக்கும். ஒவ்வொரு அரக்கைங்களை வந்து திறந்து விடுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும். லைக் ஒவ்வொரு அரக்கைங்களுக்கும் அரைச்சு வைக்கிறதுக்கு பூவு, அப்புறம் பள்ளிவாளு, அப்புறம் வந்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி பண்ணிருப்பாங்க, ஒரு ஆளும் வந்து ஒரு இடத்துல இருப்பான். இப்போ பூமி அரைக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து அந்த மண் சார்ந்த இடத்துல இருப்பான். இன்னொருத்தன் நீங்க வந்து இன்னொன்னு சொல்லணும்னா, நான் வந்து டாம் அண்ட் ஜெர்ரிக்கு அப்புறம் ஸ்பேஸுக்கு போய் நிலாக்கு போனது வந்து ஜாக்கி சான்ல தான். தக்காளி அது ஜூலி வந்து நீங்க வந்து அவன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜூலி பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த பின்னாடி தொத்திக்கிட்டே ஜூலி போயிரும். அதுல போயிட்டு ஆமா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போன ஜூலிய பாத்திருப்பீங்க. ஸ்பேஸ்க்கே போயிரும். பூமி விட்டு மூணுக்கு போன ஜூலிய பாத்தீங்களா? அதெல்லாம் ஆக்சுவலா இதுல ஹைலைட் என்னன்னா, அங்கேயுமே வந்து நம்ம அங்கிளுக்கு காலை போட்டு ஊமை பாபி போட்டு இருப்பாங்க.
நம்ம அந்த அங்கிள் வந்து இதுல இல்லடா, சொல்லிட்டு இருப்பாரு அந்த போன்ல. அரக்கனையும் அந்த மந்திரம் போட்டு தான் அடக்குவாங்க. ஆமா 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 ம். லைக் எல்லா அரக்கைங்களுக்கும் ஒரே மந்திரம் தான். அந்த மந்திரம் பேரு தான் ஊமை பாபி பாபி. சோ ஆனா இப்ப உள்ள இது பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள டப்பிங் பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை மாத்தி வச்சுட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா ஆமா. இருக்கு. மந்திரத்தை வேற ஏதோ வால்டர் பேரை கலகலா வந்து சலகலா சக்கீலான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வால்டர் பேரை வந்து ஆண்டனின்னு மாத்தி வச்சுட்டாங்க. அது நல்லா இருக்கு. And ஆண்டனிங்கிறது நல்லா இருக்கு. ஆண்டனி ஆனா வாய்ஸ் முத கூட மாத்திட்டாங்க. பீமா வாய்ஸ் டோட்டலா பண்ணிட்டாங்க. அது போது ராசப்பா வாய்ஸ் சில பேர் வாய்ஸ்ல கொஞ்சம் மாத்திட்டாங்க. ஆனா நல்லா இருக்கு. ஆமா நான் வந்து சுட்டி டிவிக்காரங்க வந்து இதை வந்து பார்த்தாங்கன்னா வந்துட்டு இதை மட்டும் மாத்திருங்க. இந்த கூமா பாபி பாவிசா மட்டும் பழையபடி கொண்டு வாங்க. அது மட்டும் கொண்டு தான் வாங்க முக்கியம். please. மித்த எல்லாமே ஓகே. மித்த எல்லாமே நீங்க மாத்திட்டீங்க எல்லாமே ஓகே. இல்லன்னா அந்த பழைய டப்பே மறுபடியும் போடுங்க. பார்க்க நல்லா இருக்கும். ஆமா ம். இதுலயே வந்து ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் என்னன்னா ஜூலியுமே வந்து வில்லியா காமிச்சிருப்பாங்க, அரக்கி மாதிரி காமிச்சிருப்பாங்க. டாட்டு ஒரு குத்துறது. எபிசோட்ல இல்ல 2 எபிசோட்ல. டாட்டு அதான் நான் குத்துறது. சொன்னேன்ல 2 குரூப் ஆஃப் கேங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து சிண்டுவால மாறுவா, இன்னொன்னு வந்து நம்ம விகடநாதனால மாறுவா. சிண்டுவால எப்படி மாறுவானா, லைக் வந்து இந்த ஆட்டு மந்திரக்கலை யூஸ் பண்ணி அவ உடம்ப விட்டு வெளியே போய் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல என்ன பண்ணும்னா நம்ம சிண்டு என்ன பண்ணும், ஆவியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஜூலி ஆவியா இருக்கிறத பார்த்து ஜூலியோட உள்ள உடம்புல போயிடும். ஆயிருவா. ஆமா. சிண்டுக்கு ஒரு So, இது சிண்டு வந்து 2 கேரக்டர் மாறும். ஒண்ணு வந்து ஒரு சிலை மாணிக்கு ஒட்ட வச்சிருப்பாங்க, பள்ளி மாணி ஒட்ட வச்சிருப்பாங்க. அது ஒரு சிண்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து சிண்டுவோட அந்த இதை வந்து காணாம ஆக்கிடுவாங்க. யாரு நம்ம வாழ்றா. இப்ப வந்து முன்னாடி வந்து நான் மறந்து போச்சுடா. இப்ப வந்து இது இப்ப வந்து ஆண்டனி, முன்னாடி வந்து வால்டரோட உடம்புக்குள்ள வால்டர் வந்து முன்னாடி அப்ப வந்து கோட் சூட் போட்டு ஆள் தரமா இருப்பாப்ல. காட்டும் போது தரமா காட்டுவாங்க. சிண்டு உள்ள போனோட கவுன்லாம் போட்டுருவாப்ல தலைவர். கவுன்லாம் போட்டு ஆள் பாவமா இருக்கும் வால்டர் பத்தி. இப்படி இருந்து இப்படி ஆயிட்டேடா அப்படி இருக்கும். இன்னும் சொல்லணும்னா வந்து அதுல உள்ள அந்த நெகட்டிவ் கேரக்டர் இருக்கட்டும், அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும் டக்குன்னு. ஒரு கேரக்டர் வந்து டக்குன்னு காட்டும் போது தரமா காட்டுவாங்க. இப்போ நீங்க அந்த சுப்புனி சப்புனி மங்குனி தரமா காட்டுவாங்க. ஆனா வந்து போ டம்மி ஆக்கிடுவாங்க. என்னதான் சொன்னாலும் இதுல ஜாக்கிலாம் அசால்ட்டா அடிச்சு அசால்ட்டா போட்டுருவாப்ல. ஒரு இது என்ன சொல்லணும்னா அங்கிள் தான் இருக்கிற தரமான கேரக்டர். அங்கிள் வந்து இருக்கிற எல்லாத்தையும் படுக்க போட்டுருவாப்ல. அது வந்து அங்கிளோட பவரே தான். எல்லாரும் நடுங்குவாங்க அங்கிளை பார்த்தாலே. முக்கியமானதே வந்துட்டேன். அங்கிளோட ஃபைட்டிங் ஸ்டைல். ஜாக்கி மட்டும் எப்படி அடிப்பாருன்னா அப்படி 2 கையை வச்சுக்கிட்டு நெத்தில இப்படி அடிப்பாப்ல. ஒரே அடி. அதுதான் சிக்னேச்சர் மூவி. அதான் தலைமுறை சிக்னேச்சர் மூவ். ஐயா ரெடி. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா அடுத்து ஜூலிக்கு வந்து இன்னொன்னு அந்த நம்ம விகடநாதனால மாறுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, சும்மா இல்லாம இந்த குரங்கு என்ன பண்ணுனா விகடநாதனோட மூஞ்சி இருக்கிற டாட்டூ அப்படியே எடுத்து சொல்லிக்கிடுவா, வரைஞ்சு வச்சுக்குவா. ஸ்கூல்ல வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகும். அது வந்து எப்படி என்ன எபிசோட்னா ஸ்கூல்ல ஒரு பஞ்சாயத்து ஆகும். ஸ்கூல்ல வந்து டேட்டு போடுற இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும். இது வந்து லூஸ் என்ன பண்ணும், சரி நம்ம வீட்டுல ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பத்த வச்சுக்கிறோம். பத்த வச்ச பிறகு ஷேடோ காசுல முத பேச்ச கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு பேய் புந்து அதை வந்து ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிரும். அது அந்த இது நல்லா இருக்கும், தரமா இருக்கும். அதெல்லாம் செம்ம எபிசோடு. சோ இப்படியே வந்து ஜாக்கி சான்ல பாத்தீங்கன்னா சொல்லணும்னு பார்த்தா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா ஜாக்கி ஜான்ல வந்து எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. அப்புறம் வந்து முக்கியமா இந்த ஜாக்கி ஜான் வந்து மூவ் ஆகுறதே வந்து எதுலனா மந்திரக்கல் தான். ஒவ்வொரு மந்திரக்கல்லுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும். லைக் வந்து ஆட்டு மந்திரக்கள்லாம் கூடு விட்டு கூடு பாயறது, முயல் மந்திரக்கள்லாம் வேமா வர்றது, பாம்பு மந்திரக்கள்லாம் மறையிறதுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய 12 மந்திரக்கல் இருக்கு. இந்த 12 மந்திரக்கல்லுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இது ஆக்சுவலா இந்த மந்திரக்கல்லுக்குலாம் யாரு வந்து ஓனர்னு பாத்தீங்கன்னா நம்ம சிண்டு தான். சிண்டு உடம்புல இருந்தா அப்போ அக்காலத்து மந்திரவாதி ஒருத்தர் என்ன பண்ணிருப்பானா 2 சீட்டை அப்படியே வந்து இந்த பைக்கெட்டுல இருந்து சாரி சட்டை இதுல இருந்து எடுப்பாப்ல, எடுத்து இப்படி வச்சுட்டு ஆமா அந்த மந்திரவாதி வேற மந்திரம் சொல்லுவாப்ல. லைக் வந்து கலாசலா கலசலான்னு இருப்பாப்ல. நமக்கு பாபி சார் தான். நமக்கு அவர் என்ன சொல்லிட்டு போயாவே என்ன இப்ப லைக் வந்து நம்ம ஊமாய் பாபி ஆபீஸ் தான். அவட்டனா அந்த சாமி என்ன சொல்லுங்க, கலாசலா கலசலா இந்த வாங்கி கலாசலா அப்படின்ட்டு இருப்பாப்ல. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா லைக் 2 சீட்டு வரும். சீட்டுல இருந்து ஒரு மந்திரம் வந்து சிண்டுவை போய் தாக்கும். சிண்டுவை தாக்குனதுக்கு அப்புறம் சிண்டு என்ன பண்ணுவான்னா இந்த வந்து கார்ட்டூன் ஆகி மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மந்திரக்கள்லாம் அதுல இருந்து ஒண்ணா பிச்சு எடுப்பாங்க. சோ 12 மந்திரக்கல் கூட ஓனர் வந்து யாருன்னா நம்ம சிண்டு தான்.
ஆமா. இது ஓவர் அது பவர்ஃபுல் பாருங்க, அந்த கேரக்டர். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் அப்படியே வெடிச்சு சிதறி ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துரும். ஆமா. ஆமா, ஒரு கண்ட்ரி அத போயிரும். பாத்தீங்கன்னா ஜாக்கி அது எனக்கு எப்படி கண்டுபிடிச்சு எனக்கு ஒண்ணு இப்ப ஒண்ணா வரையும் போய் புரியல அது. எனக்கு அது இப்ப வரையும் புரியல. தக்காளி வெடிச்சு சருதி வேற ஒரு கண்ட்ரி போயிரும். எப்போ ஒன்னு ஆமா. ஜப்பான்ல இருக்கும், ஒன்னு வந்து இதுல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி அதுல வந்து இது இருக்கும். அந்த அது என்ன மந்திரக்கல கோழி கோழி மந்திரங்கள். கோழி கோழி மந்திரக்கல் மந்திரங்கள். அதுல இருக்கும். அப்புறமேட்டு நம்ம பைல்வான் கிட்ட வந்து பார்த்தா மாடு மந்திரக்கல் இருக்கும், கள்ளிராணி கிட்ட வந்து பாம்பு மந்திரக்கல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு இது இந்த ஒரு மாதிரி மந்திரக்கல். சேம் இருக்கும். ஒரு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டோரி அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஊடால வால்டர் வெற்றிவேலா இருக்கட்டும், அந்த ஷாடா கான்ஸ்டா இருக்கட்டும், சிந்துவா இருக்கட்டும், அந்த அரக்கன்களா இருக்கட்டும், எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தையும் வருவேன். அவன் பேரு தான் டிராகோ. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்துவோட மையன். சுடைய கடைசியில பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, சிந்துவையும் சரி அந்த அரக்கனும் சரி எல்லா சக்தியும் இவன் எடுத்துக்க பார்ப்பான். இவன் எடுத்து பார்த்து நான் பூமியை ஆளணும் அப்படின்ட்டு இது பண்ணிருக்கான். சோ நம்ம அங்கிள் பாத்தீங்கன்னா மந்திரத்தை போட்டு சமாளிச்சிருவாப்ல. அது என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்ச்சி பண்ணுவாப்ல. வந்து பவர் அறியானா டிராகோ உனக்கு பாத்தீங்கன்னா சிந்துவை ஏவி இவனை அட்டாக் பண்ண ஏவி விட்டுறலாம். ஆமா ஆமா. அப்படி இவங்க 2 பேரும் கதையை முடிச்சிட்டு அப்ப அஸ்வந்த் சொன்னா பாத்தீங்கன்னா அந்த 2 சிஜிக் சிஜிக் அந்த பேப்பர் எடுத்து அப்படியே அடக்க முடிடுவாங்க. அவ்வளவுதான். அடக்கம் பண்ணி அவங்கள வந்து இந்த நல்வாய்டு போட்டு தள்ளி அடைச்சு விட்டுருவானுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சோழிய முடிச்சிருவானுங்க. இப்படிதான் வந்து இந்த ஜாக்கி சான் வந்து ஃபுல் அனிமேட்டட் சீரிஸும் வந்து இப்படிதான் வந்து முடியும். கம்ப்ளீட் ஸ்டோரியுமே இப்படிதான் முடியும். வந்து அப்புறம் கிரி என்ன வீடியோ முடிச்சிருவோமா? ஓகே டியூட்ஸ், இப்ப பார்த்ததான் ஜாக்கி சானின் சாகசங்கள். இது பாத்தீங்கன்னா சுட்டி டிவில போடுவாங்க. ஸோ சுட்டி டிவில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல அந்த கார்ட்டூன், ஸோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஓகே டியூட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சைன் அவுட் ஆகிக்கிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரியோ டியூட்ஸ். நான் கிரி, அப்புறம் அஸ்வந்த், நிதிஷ். ஓகே டியூட்ஸ், பாய். கடைசி நிமிஷத்துல நீ எடுத்த புத்திசாலித்தனமான ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜூலி. உன்ன மாதிரி ஆளுங்க செக்ஷன் 13ல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். நிஜமா சொல்றீங்க? என்ன சீக்ரெட் ஏஜென்ட் ஆக்க போறீங்களா? செக் ப்ளீஸ். நாம இத பத்தி அப்புறமா பேசலாமே. நீ இப்படி சொன்னா இல்லன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் அநியாயம். இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப. நான் நினைக்கிறது நீ நடக்கவே விட மாட்டேங்கிற.